ஒரு நார்த் இண்டியன். நாங்க எங்க அப்பா காலத்துலேருந்து தமிழ்நாட்டில தான் இருக்கிறோம். தமிழ் ரொம்ப பிடிக்கும். தமிழ்நாடு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது ஃபயர் விடுறோம். வேறு ஒரு இண்டஸ்ட்ரியில இருக்கிற ஆக்டர்ஸ் தமிழ்ல நடிக்கும்பொழுது, அவங்க நல்லா நடிச்சிருக்காங்க. அந்த ஆக்டர் தான் என்னோட ஃபேவரைட் ஆக்டர் அப்படின்லாம் ஃபயர் விடுறோம். அதே ஒரு தலைவர் தமிழ்நாட்டிற்காக, தமிழ் இலக்கியத்திற்காக, தமிழ் மொழிக்காக, தமிழ செம்மொழியாக மாற்றுவதற்காக அரும்பணி செய்திருக்கிறார். அவர நம்ம விமர்சிக்கிறோம். 1924 நாகப்பட்டினம் பிறந்த இவர், சிறு வயதிலிருந்தே தமிழ் மொழி மீதும், தமிழ் இலக்கியத்தின் மீதும் மிகுந்த ஆர்வம் கொண்டவர். தன்னுடைய 12வது வயதுல இவர் எழுத ஆரம்பித்திருக்கிறாரு. தன்னுடைய எழுத்தின் மூலமாக சமூக நீதி, சுயமரியாதை, தமிழ் மொழி போன்ற சிந்தனைகளை மக்களிடம் கொண்டு சேர்த்திருக்கிறாரு. அவரது படைப்புகள் வெறும் சில அல்ல. 40க்கும் மேற்பட்ட நூல்கள், கட்டுரைகள், 30க்கும் மேற்பட்ட கவிதைகள், 70 சிறுகதைகள், 16 புதினங்கள், 29 நாடகங்கள் என அவரது இலக்கிய பங்களிப்பு விரிந்திருந்தது. அதோடு தமிழ் திரைப்பட உலகிலும் அழியாத முத்திரை பதித்தார். 60க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள் போன்றவற்றை எழுதியிருக்கிறார். மந்திரகுமாரி, பராசக்தி, பூம்புகார், நெஞ்சுக்கு நீதி போன்ற படைப்புகள் இன்னும் பேசப்படுது. ஐயா அவர்களுடைய இலக்கிய படைப்புலகத்தை ராசேந்திரன் அவர்கள் ஒரு புத்தகமாக கொடுத்திருக்கிறாங்க. ஐயா அவர்கள் தொடாத கலைத்துறையே கிடையாது. திரைப்படம், இலக்கியம், பத்திரிகை, நாடகம் போன்ற அவர் பல்துறை கலைத்திறனை பாராட்டியே அவருக்கு கலைஞர் என்ற பட்டம் கொடுக்கப்பட்டது. அந்த பட்டம் வெறும் பெயராக மட்டுமல்லாம அவருடைய வாழ்நாள் அடையாளமாக மாறியது.